தேவனோடும் அவருடைய குமாரனோடும் ஒருவர் ஐக்கியமாயிருப்பது எப்படி என்று படிப்பதிலே இது ஒரு 10வது தேவனுடைய வார்த்தை. 9வது பாகத்திலே தேவனுடைய ஐக்கியத்தை கெடுக்கும் பொறாமை. குழந்தைத்தனமாயிருக்கிற பொழுது பொறாமை, பேதகம், வாக்குவாதம், இது தேவனோடு உள்ள ஐக்கியத்தை எப்படி கெடுக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். தேவனுடைய மேன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள இவைகள் ஐக்கியத்திலிருந்து பிரிவினை ஏற்படுத்தும். இயேசுவை யூதர்கள் பொறாமையினால் ஒப்புக் கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். பரிசேயர்கள் இவ்விதமாய் ஜனங்களெல்லாம் போய்விட்டார்களே என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். யூதர்கள், சதுசேய சமயத்தார் பவுலுக்கு விரோதமாக பொறாமையினால் நிறைந்தார்கள். இவங்கெல்லாம் எதை கவனிச்சிட்டாங்கன்னா, ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியும் ஆவிக்குரிய பார்வையும் தேவனுடைய சுபாவத்தின் வளர்ச்சியை விட ஜனக்கூட்டங்களை கண்டபோது, ஜனக்கூட்டம் அவங்க பக்கம் சேர்ந்தா இவங்களுக்கு என்ன அப்படி ஒரு கேள்வி நமக்கு வரலாம். பாருங்க, ஏற்கனவே அவங்கள நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தேவனை நம்பி அவர்கள் பின்னாடி போறபடினால இவங்களுக்கு அது பிடிக்கல. பொதுவா மனிதன் நினைக்கிறது, இதெல்லாம் அழிச்சிட்டா நம்ம பக்கம் வெற்றி கிடைக்கும் நினைக்கிறாங்க. வேதாகமத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒருபோதும் அப்படி வெற்றி கிடைக்கவே கிடைக்கல. சபைகளில் பவுல் மேல பொறாமையா இருந்து என்ன செய்தாங்கன்னா, துணிந்தாங்க. சிலர் நல்ல மனதோட வேலை செஞ்சாங்க, சிலர் பொறாமையா இருந்தாங்க, சிலர் விரோதமா இருந்தாங்க, சிலர் அன்போடு இருந்தாங்க, சிலர் வஞ்சகமா இருந்தாங்க, சிலர் உண்மையா இருந்தாங்க. பாருங்க, பொறாமை என்பது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்ற சுபாவம் அல்ல. விரோதம் பேய்த்தனத்துக்கு அடுத்தது. சுத்த மனதோடு இல்லாத ஒரு காரியமானது தேவன்கிட்ட எப்பவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. வஞ்சகம் ஏற்றுக்கொள்ளப்படாது. வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்படலாம், ஆனால் அவனுடைய சுபாவம் பற்றி என்ன, அவன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். இதுக்காக நம்ம மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை நம்ம சொல்லி இருந்தோம். அவன் சொல்ற வார்த்தை தேவனுடையது, வஞ்சகம் பிசாசினுடையது, பொறாமை பிசாசினுடையது, விரோதம் பேய்த்தனத்துக்கு அடுத்தது. இதெல்லாம் என்ன செய்யணும்னா, இப்படிப்பட்ட வேலைகள் இன்றும் கூட நடக்கிறது. பொறாமையினாலே ஜனங்கள் எல்லாம் போய்விட்டார்களோ. சவுல் எதை கவனித்தான்? தாவீது பக்கமாக போய்விடுவானோ என்று சொல்லி நினைத்து நம்முடைய ராஜ்யம் நிற்காது என்று யோசித்தான். அப்படிப்பட்ட எண்ணங்கள் எப்படிப்பட்டது? அது உண்மையா கூட இருக்கலாம். ஆமா, தேவனே இந்த விதமான காட்சிகளை செய்கிற பொழுது ஆமாதானே, அதை எவ்வளவு காலம் தடுப்பீங்க? செய்ய முடியாது. தேவன் கோணலாக்கினதை நேராக்க ஒருவனால் கூடுமா? அப்ப ஏன் நம்ம மனுஷங்க அப்படி செய்யறாங்க? கொஞ்ச காலம் அப்படி வச்சிருப்பாங்க. ஆனா தேவன் அவர்களை ஆளுவார்கள், அவர்களை தேவன் தள்ளிவிட்டார். பாருங்கள், தேவன் எவ்வளவு ஞானமான வேலை செய்யறாங்க. செபுதேயின் தாய் கேட்டதை குறித்து 10 பேர் எரிச்சலானாங்க இல்லையா? இயேசு எரிச்சலானாரா? உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ இந்த எரிச்சல் என்பது காய்மாகாரத்தை ஏற்படுத்தும், பொறாமை ஏற்படுத்தும், கொலை வரைக்கும் கொண்டு போய் முடிச்சிடும். பாருங்க, நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் சோதிக்கப்படுகிறோம். சபையா இருந்தாலும் சரி, நிறுவனங்களா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, முந்தி பிந்தி பிள்ளைகள் இருந்தாலும் சரி, மூத்தவன் இளையவன் இருந்தாலும் சரி, நிச்சயமாக நாம் சோதிக்கப்படுகிறோம். நாம் முன்னமே பார்த்தோம், யோசேப்பை நேசிக்கிற பொழுது சகோதரர்களுக்கு பொறாமையாச்சு. ஈசாக்கை தேவன் நேசிக்கிற பொழுது தேசத்தாருக்கு பொறாமையாச்சு. ஆபிரகாமை நேசிக்கிற பொழுது பொறாமையாச்சு. இயேசுவை பிதா நேசிக்கிற பொழுது யூதர்களுக்கு பொறாமையாச்சு. 10 மணிக்குவோம் திராட்சை தோட்ட வேலையில முந்தி வந்தவங்களுக்கு கூலி கொடுத்த போது பின்னாடி உள்ளவங்களுக்கு அவங்களை குற்றப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பாருங்க, இன்று இருக்கிறதா? இன்று இருக்கிறது.
சோதனை இருந்ததா? சோதனை இருந்தது. நாம் பாருங்க, அதுல தேவனை கூட எதிர்த்து நிற்க நம்ம ஆரம்பிச்சிருவோம். நம்ம செய்யறது நமக்கே என்னன்னு கூட தெரியாம கூட போகலாம். அவங்களுடைய வேலை எதுவா? அவங்களுக்கு அது நினைவு வரலாமா? முதலாவது சரி வந்துருச்சு, எந்த எண்ணமும் கிறிஸ்துவுக்குள்ள சரிப்படுத்தணும். நமக்கு என்ன பேசுனதை வாங்கிட்டு போகணும். அவங்களுக்கு அவர் கொடுக்குறாரு, கொடுக்காம போறாரு, அதிகமா கொடுக்குறாரு. இதை கேள்வி கேட்க அவங்களுக்கு அதிகாரம் இருக்கா? இல்ல. அப்படின்னா ஏன் கேட்கிறாங்க? நம்முடைய நினைவு நம்மளை கெடுக்கும். ரோமர் 1ஆம் அதிகாரத்துல சிருஷ்டிகரை அறிந்து கொள்ள முடியாம அவங்க சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்ந்து கொள்ள முடியாத நிலைக்கு அது தள்ளிவிடும். பிரியமான தேவனை நேசிக்கிற பிள்ளைகளே, பொறாமை, ஒருவனை தேவன் அங்கீகரிப்பார் என்றால் என்னையும் அங்கீகரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதைத்தான் நான் யோசிக்க வேண்டுமே தவிர அவனை வீழ்த்துவதற்காக, கெடுப்பதற்காக, அவனை தள்ளிவிடுவதற்காக நான் யோசிக்கிறேன். இது இல்லைன்னா வேற ஒருத்தர் தேவனை எழுப்பிட போறாரு. அப்போ நான் மனுஷிகமாக யோசிக்கிறேன். நான் குழந்தை தானே, வளர்ந்தவன் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் குழந்தை. மோசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள், ஆனால் கிரியானதோ மோசமானது. அவங்க எங்க வளர்ச்சி இருக்கிறாங்க பாருங்க. அப்போ முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? இந்த மத்தேயு நம்ம 20:12 படிச்சோம். இவர்களை எங்களுக்கு சமமாக்கினீரே. வேலை என்ன? வேலைக்கு அமர்த்தப்பட்டாங்க, பணம் பேசினாங்க, கூலியை கொடுத்தாச்சு. இன்னத்துக்கு அவங்க மேல உங்களுக்கு பிரச்சனை பாருங்க. அவங்களையே அவங்க பார்த்தாங்க. என்னதுக்கு பார்க்கணும்? இவங்களுக்கு சொல்லப்பட்டது, பேசப்பட்டது, கொடுக்கப்பட்டது இல்லையா? இன்றைக்கும் கூட இந்த யூதர்கள், புறஜாதிகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது யூதர்களுக்கு கடினமானாங்க, கோபமானாங்க. தேவன் அவங்களை கடினமாக்கி புறஜாதிகளை உள்ளே கொண்டு வந்து முந்தினோர் பிந்தினோராயும், மத்திய 20:16 சொல்றாரியா, இவ்விதமாக முந்தினோர் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றாங்க. இப்படி வருமா? நிச்சயமாக வரும். இப்போ நம்ம 10வது பாடத்துக்கு போறோம். இதெல்லாம் குழந்தைத்தனமான காரியங்களை விட்டுட்டு பழைய ஏற்பாட்டினுடைய காட்சிகள்ல தேவன் இந்த கூடார அமைப்பிலையும் தேவாலய அமைப்பிலையும் எப்படி வேலை செஞ்சிருக்காரு பாருங்க. நம்ம ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 16 to 26 வரைக்கும் சரீரம், தலை, அவயவங்கள், இதெல்லாம் ஏன் இப்படி ஒவ்வொரு அவயவங்களை வச்சிருக்காரு? 12ஆம் அதிகாரம் 18 to 26 வரைக்கும் தமது விருப்பத்தின்படி, சித்தத்தின்படி. இது நம்ம புரிஞ்சுக்கிறோமா? புரிஞ்சது மாதிரி இருக்கிறோம். ஆனா அதுபடி நடக்க ஆரம்பிக்கிறோமா? இல்லையே. பொறாமை வருது, வாக்குவாதம் வருது, விரோதம் வருது. ஒரு சரீரத்திலே ஒரு கையை பார்த்து இன்னொரு கை பொறாமையா இருக்குமா? கண்ணை பார்த்து இன்னொரு கண்ணு பொறாமையா இருக்குமா? காலை பார்த்து கை பொறாமையா இருக்குமா? பாருங்க, இங்கே அவயவங்கள் அப்படி ஆயிடுச்சா? என்ன ஆச்சு? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கண்ணானது எதை பார்க்குது? கையை பார்த்து. எதுக்கு பார்த்துச்சு? நீ எனக்கு வேண்டுவதில்லை என்று அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? அப்போ வேண்டுவதில்லைன்னா ஒரு அவயவங்களை தேவன் வச்சிருக்காரு, நீ வேண்டான்னா தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்றார். ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கணும். முன்னேற்றத்தை குறித்து நம்ம சந்தோஷமா இருக்கணும். இப்படி இருக்கிறதுக்கு மாறாக என்ன செய்றாங்கன்னா தவறா யோசிக்கிறாங்க. எங்கேயாவது செயல்படாத அவயவங்கள் இருக்கிறதாங்க. சபையில நம்ம எத்தனை பேர் செயல்படுறோம் பாருங்க. வருகிறோம், பிறகு போகிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், செயல்பாடு எங்கே? அவயவங்கள் சரீரத்திற்கு வளர்ச்சியை உண்டாக்க செயல்படுதா, செயல்படலையா? நம்முடைய சரீரம் பாருங்க, கை, கண்ணு, காலு, செவி மற்றும் மோப்பம், இதெல்லாம் செயல்படுதா, செயல்படலையா? செயல்படுது. நாம வர்றோம், கேட்கிறோம், போறோம். இதுதான் செயல்பாடா? பாருங்க, வளர்ச்சியை உண்டாக்குவதற்கு என்ன செயல்பாடு? அப்ப நாம எப்படி நடந்து கொள்றோம்? இதெல்லாம் தேவன் எப்படி அமைச்சிருக்காரு, இதை புரிந்து கொள்வதற்காக
நான் பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடார வேலையிலே லேவியின் புத்திரருக்கு இந்த வேலை எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட்டது, இந்த பகிர்ந்தளிக்கப்பட்ட வேலையிலே சேர்ந்து செய்யும்போது என்ன நடந்தது, அந்த அளவுகளை உணர்ந்து கொள்ளாத போது என்ன நடந்தது, மிஞ்சி போகும்போதும் என்ன நடந்தது, ஒருவருடைய வேலையில இன்னொருவர் தலையிடும் போது என்ன நடந்தது, இதெல்லாம் நமக்கு நல்ல அர்த்தம் கொடுக்க. தேவன் பாருங்க ஞானமான எழுத்துக்களை மிக அருமையாக வச்சிருக்கார். இதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே சபையில் இருக்கக்கூடிய செவி, மோப்பம், வாய், கண், கால், கைகள் இதெல்லாம் தன்னுடைய அளவின்படி தேவன் சித்தத்தின்படி என்ன வைத்திருக்கிறாரோ அப்படி செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு சொல்லும். மீறும் போது, அளவை கடக்கும் போது, மிஞ்சும் போது, பொறாமையா இருக்கும் போது, வேண்டுவதில் என்று சொல்லும் போது, சரி வேணாம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்க செயல்படாமல் இருக்கிறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். நீங்க அவயவமா இல்லாம போயிட்டீங்களா அப்படி சொல்றாரு கர்த்தர். அப்படி அவயவமா இல்ல அப்படின்னா அவயவமா இல்லாம போயிடுச்சு, அது அப்படி இல்லையே பாருங்க. அப்படியானால் நாம் செயல்பட்டே ஆக வேண்டும். செயல்படாத அவயம் இல்லை. ஒவ்வொரு காரியமும் பாருங்க சொல்றாரு பாருங்க 1 கொரிந்தியர் 12:16 காதானது நான் கண்ணா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்ல. மக்களுக்கு இந்த மாதிரி பொறாமை வருதா, எனக்கு இந்த பாகத்தை தரல, அவனுக்கு இந்த பாகத்தை கொடுத்திருக்காங்க. நான் யாரு? காது. நான் என்ன வேலை செய்யணும்? காது வேலை செய்யணும். இன்னொருத்தன் யாரு? கண்ணு வேலை செய்யணும். இந்த கண்ணு வேலையை போய் காது வேலை கொடுக்கணும்னா தேவன் அப்படி வச்சிருக்காரா? நான் இருக்க மாட்டேன், நான் கண்ணா இல்ல, அதனால எனக்கு வேணாம், அப்ப நான் என்ன செய்யறேன்? அற்பமா என்றேன். தேவன் எனக்கு கொடுத்த அந்த தகுதியை நான் அற்பமா என்றேன். அப்ப அற்பமா என்னும் போது நான் என்ன சொல்றேன்னா, நான் பாட்டில் வர்றேன், நான் பாட்டில் போறேன், அமைதியா உட்கார்றேன், என்னுடைய பிரசங்கத்தை கேட்கிறேன், போறேன். ஆனா நான் இணைஞ்சு செயல்பட மாட்டேன். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? சரீரத்தின் அவயவமா இருக்குதா இல்ல இல்லையா? அவயவமா இருக்கு, செயல்படாத அவயவமா இருந்தா தேவன் கணக்கு கேட்பாரா? ஒரு சரீரத்தில் ஒரு அவயம் இருக்கு, செயல்படாம இருந்தா சரீரம் என்ன ஆகும்? கால் நடக்கலைன்னா என்ன ஆகும்? வாய் சாப்பிடலைன்னா என்ன ஆகும்? காது கேட்கலைன்னா என்ன ஆகும்? என்ன சொன்னீங்க? திரும்ப திரும்ப கேட்பீங்களே. கண்ணு பார்க்கல என்ன ஆகும்? இடறி கீழே விழுவோம். அப்ப எல்லாம் சேர்ந்து செய்யணுமா வேண்டாமா? பாருங்க, ஐக்கியம் என்பது இந்த சரீர அமைப்புகளை நாம் கவனிக்க கடவோம். இது மாதிரிதான் ஆசரிப்பு கூடாரத்தில் லேவியினுடைய வேலைகள் இருந்தது. அப்ப இந்த வேலைகள்ல ஒரு அவயவம் பாடுபட்டா 1 கொரிந்தியர் 12:26 எல்லா அவயவங்களும் கூட பாடுபடணும். சரீரத்தில் பாடுபடுதா இல்லையாங்க? நம்முடைய சரீரத்தில் ஒரு விரல் வீங்கிருச்சுன்னா வலிக்குதா? நமக்கு எல்லாத்துக்கும் வலிக்குதா? தலை வலிக்குது, கண்ணு வலிக்குது, கால் வலிக்குது, வேலை செய்ய பிரியம் இல்லை. ஆனா சபையில் இப்படி இருக்கும்போது நம்ம இப்படி உணர்ந்து கொள்ளுதல் நமக்கு கிடைக்குதா? வளர்ச்சி எங்க? இந்த உணர்ந்து கொள்ளுதலை பெறுவது என்பது எவ்வளவு ஐக்கியத்தை கொடுக்கும், ஒருவரோடொருவர் எவ்வளவு மேன்மையான அந்த வழிமுறைகளை உணர்ந்து கொள்ள செய்யும். இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்வதற்கு ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? நாம தேவன்கிட்ட கேட்கணும். உணர்ந்து கொள்ளுதலை நாம தேவன்கிட்ட கேட்கணும். போதிக்கப்படுகிறோம், போதனைகளை கேட்கிறோம், விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. எபிரேயர் 4:1-2 நம்ம வாசிக்கிறோம். இன்னும் ரோமர்ல நீங்க வாசிக்கிறீங்க, அவர் கேட்கவில்லையா? கேட்டார்கள், பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் சென்றது, பிரயோஜனம் என்ன? இல்லையே. ஆபிரகாமின் இஸ்ரவேல் எல்லாரும் இஸ்ரவேலா இருந்தாரு, எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகளா? இல்லையே. பாருங்க, அப்ப எல்லாருக்கும் இந்த வேலைகளை நம்ம செய்தாலும் ஆபிரகாம் எங்களுடைய பிதான்னு சொல்றாங்க. ஆபிரகாமுடைய கிரியை எங்கன்னு கேட்கிறார் இயேசு. யோவான் புத்தகத்தில் கேட்கிறார் இல்லையா? நிருபத்தில் மணிக்கணும் சுவிசேஷ புத்தகத்தில் கேட்கிறார் இல்லையா? 8ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, எங்கன்னு கேட்கிறாரு. அப்ப ஆபிரகாம் என்னை கொலை செய்ய தேடவில்லையே. அப்ப பொறாமையும் வாக்குவாதத்திற்கு காரணம் யாரு? பேய். என்னது? பிசாசு.
இதுதான் நாம் பின்பற்றி இருக்கணுமா காலமெல்லாம்? பாவம் செஞ்சா யோவான் 8:34 பாவத்திற்கு அடிமையா இருக்க மாட்டோமா? ஆனா அவங்க அடிமையாவே நினைக்க மாட்டாங்களே. தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய காரியங்களை கவனமா செய்யணும். யோவான் 8:30-39-40 பார்த்தீங்கன்னா பிதான் சொன்னாங்க, அவன் ஆபிரகாமுடைய கிரியை அவங்க செய்யல. அப்படியானால் இவ்வாறான காட்சிகளில் நாம் சரீரத்தில் இருக்கிறோம், செயல்படாத அவயவமாய் இருந்தால் அவயவமாய் இல்லை என்று நாம் சொல்ல முடியுமா? இப்படி இருக்கலாமா? நம்ம சரியா? அது என்னுடைய சரீரமா? உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் தங்கியிருக்கிற ஆலயம் என்று அறியீர்களா? அப்படி சொல்றார் இல்லையா 1 கொரிந்தியர் 6. இப்ப நாமோ நம்முடைய நினைக்கிறோம். ஒரு அர்த்தத்துல சில நேரங்கள் இது உங்களுடைய சரீரமானது அப்படின்னு சொல்றாரு. ஆனா பெற்றுக்கொண்ட வகையில் அது தேவனுடையது, அது நம்முடையது அல்ல என்று சொல்றாரு. இதை புரிஞ்சுக்கிறோமா? பாருங்க 1 கொரிந்தியர் 6:20 சொல்றாரு. 1 6:19-20 உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவள் அல்லவென்று அறியீர்களா? 6:19 உங்கள் சரீரம் முதல்ல சொல்லிட்டார், பிறகு உங்களுடையவள் அல்லன்னு சொல்லிட்டார். எப்பாச்சு? தேவனாலே பெற்றதினாலே அவருடையது, கிரயத்திற்கு வாங்கினபடினால அவருடையது. அப்ப தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும், மறுபடியும் சொல்றாரு, உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை விசுவாசிக்கிற தேவன் ஜனங்களே, அவருக்கு பிரியமானதை நாம் செய்கிறதுக்கு உணர்ந்து கொள்வோமாக. உணர்ந்து கொள்ளும் போது நாம் மிக அருமையாக வேலை செய்ய முடியும். உணர்ந்து கொள்ளாத பட்சத்திலே மத்தேயு 13:19 உங்களுக்கு அநேகருக்கு தெரியும். உணர்ந்து கொள்ளாத பொழுது அது என்ன நடக்கும்? ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். உணர்ந்து கொள்ளாத போது ஏன் அந்த வசனம் அங்கே இருக்கல? பிரயோஜனம் என்ன? பொல்லாங்கன் வந்து அதை பறித்துக் கொள்ளுகிறான். பாருங்க, அவனுக்கு இருந்தா அது வேலை செய்யும் தெரியும், அதை எடுத்துட்டா அங்க வேலை செய்யறதுக்கு ஒண்ணு இல்லை. எடுத்துட்டாங்க, என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. இந்த காரியங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கா? அவயவங்களுக்குள்ளாக பொறாம, விரோதம், வாக்குவாதம், பேதமை, கலகம், வஞ்சகம் இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த வசனம் அங்க இருக்குமா? அங்க ஐக்கியத்திற்கு ஏதுவான வசனம் அங்க இருக்குமா? சாத்தான் வச்சிருப்பானா? எடுத்து விடுவான். அப்ப அடுத்த கட்டத்துக்கு என்ன நகர்வோம்? நாமளா சிந்திப்போம். நான் 30 வருஷத்துக்கு முன்னாடில கிறிஸ்துவின் சபையில் இருக்கிறேன். நான் 20 வருஷமா கிறிஸ்துவின் சபையில் இருக்கிறேன். நேத்து இவன் வந்தான், இவனு நீ நேத்து வந்த யூதர்கள் எப்படித்தானே யோசிச்சாங்க? நேத்து வந்தவங்க ஆயக்காரரும் பாவிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மனம் திரும்பி. இவங்க பெருமையா இருந்தாங்க, மாயத்தனம் பண்ணாங்க, மற்றவங்களை கெடுத்தாங்க, பொறாமையா இருந்தாங்க. என்ன நடந்துச்சு? அப்ப அப்படிப்பட்ட மக்களை தேவன் உள்ள கொண்டு வரணுமா? அப்படியே கொண்டு வந்தா என்ன ஆகும்? அந்த மக்களை கெடுத்துட மாட்டாங்களா? பாருங்க, யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை தேவன் உள்ளே கொண்டு வருகிறார். இப்போ உணர்வில்லாத இந்த இருதயத்துக்கு என்ன ஆகும்? இருளா போயிடும். தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அப்ப நம்முடைய சிந்தை என்ன ஆகும்? ரோமர் 1:21 தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அப்போ தங்களை ஞானிகள் என்று யூதர்கள் பாராட்டி கொண்டார்கள். என்னாச்சுன்னா இருட்டாயிடுச்சு. அப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பழைய ஏற்பாட்டினுடைய இந்த ஆசரிப்பு கூடார வேளையிலே லேவியின் புத்திரர் தான். அதுல எத்தனை பிரிவு இருக்கு பாருங்க. இதுல பிரிவு பார்த்தீங்கன்னா லேவியின் குமாரர் கெர்சோன், கோகாத்து, மெராரி. இவங்க எல்லாத்துக்கும் ஒரே வேலை இல்லைங்க. எல்லாரும் இஸ்ரவேல் எண்ணப்பட்ட யாக்கோபுக்கு பிறந்த அவருடைய பிள்ளைகள் தான். லேவி தான் அவருடைய பிள்ளை.
இந்த லேவியில கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள் இருக்கிறாங்க. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல லேவியின் குமாரர்கள் பேர் என்ன? லேவியினுடைய குமாரர் ஆதியாகமம் 46:11 லேவியின் குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். சில உற்பத்தி கிரமத்தை சொல்றார். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியின் குமாரர்கள் நாமங்கள் எவைகள் அப்படி சொல்றாரு. உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியின் குமாரருடைய நாமங்களாவன கெர்சோன், கோகாத், மெராரி. லேவி என்பவைகள். லேவி 137 வருஷம் உயிரோடு இருந்தான். அப்படியானால் ஆரோன், மோசே எந்த வம்சத்துல வந்தாங்க? கோகாத் வம்சத்திலையா, கெர்சோன் வம்சத்திலையா, மெராரி வம்சத்திலையா? யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 18-19 கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சேயார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். இதுல யார் இருக்குதுங்க? அம்ராம். கோகாத் 133 வருஷம் உயிரோடு இருந்தான். மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். அவரவர் சந்ததியின்படி லேவியினுடைய வம்சங்களின் தலைவர்கள் இவர்களே. அப்படியானால் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஆரோன், மோசே இவர்களின் தகப்பன் பெயர் என்ன? யாத்திராகமம் 6:20 அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். இப்ப ஆரோன், மோசே இவருடைய தகப்பன் பெயர் இங்க இருக்கா? அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். இப்ப யாருடைய யாரு அவங்களுக்கு தகப்பன் தெரிஞ்சு போச்சு. எந்த வம்சத்திலிருந்து வந்தாங்க தெரிஞ்சு போச்சு. 6 யாத்திராகமம் 6:18 கோகாத்தின் குமாரர் அம்ராம். என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே லேவியரை குறித்து கர்த்தருடைய கட்டளை என்ன? என்னப்பா? என்னாகமம் 8:6 லேவியரை குறித்து கர்த்தருடைய கட்டளை என்ன என்பதை பற்றி சொல்லப்படுகிறது. நீ இஸ்ரவேல் சந்ததியாரின் என்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக. பிரித்தெடுக்கனா பரிசுத்தப்படுத்தணும். அவர்களில் நின்று தேவனுக்காக இந்த வேலை செய்யணும். அது கட்டளை இருக்கிறது. என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 23-26 வயது, கர்த்தருடைய பணி, என்ன வேலை செய்யணும், இப்படிலாம் சொல்றாரு. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி லேவியருக்குரிய கட்டளை என்னவென்றால் 25 வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்யும் சேனையில் சேவிக்க வர வேண்டும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்கிறதற்கு தங்கள் சகோதரரோடு கூட ஊழியம் செய்வதே அன்றி வேறொரு சேவகமும் செய்ய வேண்டியது இல்லை. இப்படி லேவியர் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து திட்டமன கடவாய் என்றார். கேள்வியானது, லேவியர்களை கர்த்தர் எதற்காக பிரித்தெடுத்தார்? ஒவ்வொரு கோத்திரத்துக்குமான வேலை என்ன? கெர்சோனுடைய வேலை என்ன? மெராரி புத்தருடைய வேலை என்ன? கோகாத் புத்தருடைய வேலை என்ன? ஆரோன், மோசேனுடைய வேலை என்ன? கர்த்தருக்கு சித்தமானால் இதை நாம் வரும் வாரத்தில் இது நாம் படிப்போம். அதுவரை தேவனுடைய இரக்கம், வழிநடத்துதலுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். அதற்கான நேரத்தை
பிதாவாகி தேவன் கிறிஸ்து மூலமாய் நமக்கு வாய்க்க பண்ணட்டும். பிறகு கர்த்தரிஸ்தமானால் இந்த பாடத்தை தொடர்ந்து பேசுவோம். ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான பரிசுத்த பிதாவே, அவயவங்களின் வேலைகளையும் தேவன் எங்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ அந்த நிலையை உணர்ந்து கொள்ள எங்களை முதலாவது உணர்வைத்தார். கண், கால், செவி, மோப்பம் இதற்கான வேலைகளை செய்வதிலே நாங்கள் அந்தந்த அவயவங்கள் ஒவ்வொன்றும் சரீர வளர்ச்சிக்கு ஏதுவாக பாடுபட தேவன் தமது விருப்பத்தின்படி அமைத்திருக்கிறார் என்ற உணர்ந்து கொள்ளுதலை எங்களுக்கு தரும்படியாய் வேண்டுகிறோம். நாங்கள் குழந்தைகளாய் இருப்போம் என்றால் பொறாமையாய், வாக்குவாதமாய், பேதமையாய், வஞ்சகமாய் கொருந்தியர்கள் அப்படி நடந்து கொண்டிருந்தார்கள். பிதாவே, அவைகளிலிருந்து விலக்கி எங்களை காத்துக்கொள்ளும். எங்களுடைய சிந்தனைகளை எங்களை விட்டு தூரப்படுத்தும். எங்களுடைய சுய புத்தியை எங்களை விட்டு அகற்றும். பிதாவே, நாங்கள் உம்முடைய யோசனைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் செவி கொடுக்க தாழ்மையான இருதயத்தை, விசுவாசமுள்ள இருதயத்தை, உணர்ந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து தலைக்கு கீழாக செயல்பட தேவன் வைத்திருக்கிற நிலைமை அங்கீகரித்து கீழ்ப்படிந்திருக்க உதவி செய்யும்படியாக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.